ஹாய் சோல்ஜர்ஸ். யூடியூப்ல தமிழ்ல இருக்க வீடியோஸ் மட்டும் பார்த்து நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸும் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னென்னன்றதை சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸையும் சொல்றேன். நீங்க வச்சிருக்க அமௌண்ட்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ப்ராசரை சூஸ் பண்றதுல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நிறைய ப்ராசர் சேம் பிரைஸ்ல இருக்கும். அதுல எது பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சூஸ் பண்றதுல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி மற்ற காம்போனன்ட்ஸ்லயும் இதே மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா கூட எந்த காம்போனன்ட்டை எது கூட மேட்ச் பண்ணணும்ன்றதுல மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்லா ப்ராசரையும் எல்லா மதர் போர்டு கூடயும் போட முடியும். அதே மாதிரி உங்க கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் NVMe-யும் PCI ஸ்லாட்ஸ்ல மாத்தி போடுறதாலையுமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டா கூட உங்க கேபினெட்ல இருக்கிற கூலிங் ஃபேனை தப்பா போட்டீங்கன்னா ஓவர் த டைம் சீக்கிரமாவே உங்க CPU அண்ட் GPU-ல தெர்மல் த்ராட்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட்ல மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு அதுல கன்ஃபியூஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கேபிள் மேனேஜ்மெண்ட்ன்றது அந்த பிளக்கை கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது மட்டும் இல்ல, பேக் சைடுல அந்த கேபிள்ஸ் ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டா கூட உங்ககிட்ட மினிமம் ஒரு 8 GB பென்ட்ரைவ் இருக்கணும். அதுவும் ஃபார்மேட்டட் அடிச்சிருக்கணும். ஏன்னா OS மூட் பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க OS மூட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மதர் போர்டோட பயோ செட்டிங்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் அப்படியே பூட் ஆகும், பட் ஆகலன்னா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க அப்படி OS இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் நீங்க அந்த மதர் போர்டோட கரெக்டான டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிரைவர் இல்லைன்னா உங்க பிசியோட ஹார்ட்வேர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ நீங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்றதுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையாக உங்களை டிஸ்கரேஜ் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லலை. பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் எல்லாம் சொல்கிறேன். பட் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா கண்டிப்பாக பண்ணுங்க, தெரியலனா ப்ராப்பராக கற்றுட்டு பண்ணுங்க. சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் ப்ராப்பரான ஒரு சீரிஸ் வீடியோ போட போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், மற்ற வீடியோஸும் சீக்கிரம் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.